ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பஞ்சகாலமா இருந்த பொழுது கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். வறட்சி, தண்ணீர் இல்லாத பஞ்சம், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் மற்றொரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல எல்லாம் வறட்சி, குடிக்க தண்ணி இல்ல, மரம் செடி எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல கர்த்தரை நம்பி கேராகிலே அவன் விதை விதைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான். 100 மடங்கு அறுவடை செய்தான். இதுதாங்க விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். ஹலோ, யார் யாருக்கு வித்தியாசம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு சமாதானத்தோட வந்து நிக்கிறது. புயலே வந்திருந்தாலும் அவன் சொல்லுவான், என் வாழ்க்கையில ரொம்ப புயல் அடிச்சது உண்மைதான், ஆனா அப்பா வாசல் திறக்காம அந்த புயல் என்னை தொட்டிருக்காது. ஹலோ, இது சிலருக்குலாம் புரியாது. புயல் அடிச்சது உண்மைதான். சில ஆள் சொல்லுவோம், ஐயோ புயல் என் மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கூரையே காணாம போயிட்டு. ஆண்டுடைய பிள்ளை சொல்லுவான், இப்ப நட்சத்திரம் தெரியுது, ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவார். தெரியும், இதெல்லாம் எல்லாரும் ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லு. ஆமென். இன்னொருத்த சொல்லுவா, ஐயோ 1000 ரூபாய் கொடுத்து ஓடு வாங்கினேன், 10,000 ரூபாய் வட்டிக்கு சிட்டைக்கெல்லாம் வாங்கின ஓடு வாங்கின, ஓடெல்லாம் காணாம போயிட்டு. கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவா, காணாம எனக்கு வானமே என்ன ஓடா கர்த்தர் மாற்றி தர்றாரு. எஸ், எனக்கு இதுவே பெரிய ஆசீர்வாதம். அல்ல, இதுதான் வித்தியாசம். ஆமென். 5க்கு 10க்கும் அலையிற கூட்டம் இல்ல நீயும் நானும். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிசாசு அந்த புழுவை காமிச்சு உன்னை பிடிக்கிற கூட்டம் இல்ல, புழுவுக்கு ஆசைப்பட்டு போய் மாற்ற கூட்டம் இல்ல. எத்தனை தைரியமா சொல்ற? இந்த புழுவை பார்த்து மாற்ற கூட்டம் நான் இல்லடா, பொல்லாத பிசாசு, என் ஆண்டவர் பெரியவர் சொல்லு பாப்போம். அல்லேலூயா.